யோகி பரமஹம்ச யோகானந்தர் தன் உடலை விட்டு நீங்கும் பொழுது அவர் முன் 700 பேர் அமர்ந்திருந்தனர். அமெரிக்காவில் போஸ்டன் நகரில் அவர் மகா சமாதி அடைந்தார். தான் உடலை விட்டு போகும் முன்பே நான் உடலை விடப்போகிறேன் என்று அவர் அறிவித்திருந்ததால் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் என பலரும் அங்கே வந்து அமர்ந்திருந்தனர். வந்திருந்தவர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு, இப்போது என் உடலை நான் விடப்போகிறேன் என்று சொல்லி பத்மாசனத்தில் அமர்ந்தபடியே தன் உடலை நீத்தார். மருத்துவர்கள் எத்தனை சோதனை செய்தாலும் அவர்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் இது. ஏனெனில் மருத்துவ அறிவியலை பொறுத்தவரை உடலில் ஏதேனும் சிதைவு ஏற்பட்டு உடல் இயங்க முடியாத நிலையில் மட்டுமே உயிர் பிரியும் என்று நம்பப்படுகிறது. இதயமோ நுரையீரலோ வேறு ஏதோ ஒன்று கெட்டுப்போனால் உயிர் நீங்கும் என்பது அவர்களது நம்பிக்கை. நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் இப்போது நான் போகப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் உடல் நீப்பதை அவர்கள் அதற்கு முன்பு எங்கும் பார்த்திருக்கவில்லை. அது மட்டுமில்லை, பரமஹம்ச யோகானந்தா உடலை விடும்போது 33 நாட்களுக்கு பிறகுதான் இவ்வுடலை அடக்கம் செய்ய வேண்டும். அழிந்து போகாத இவ்வுடலை அப்படியே வைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உடலை நீத்தார். உடலில் தேவையான அளவிற்கு வியான பிராணாவை அவர் தக்க வைத்து சென்றதால் இத்தனை நாட்களுக்கு பிறகும் உடல் நன்றாக இருக்கும். இதை செய்வதற்கு அவருக்கு எவ்வித அவசியமும் இல்லை. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தும் விஞ்ஞானிகள், மனிதர்கள் பலர் அவருக்கு அதிக அளவில் தொல்லைகள் தந்தனர். அதனால் போகும்போது அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என்று அவர் முடிவு செய்தார். காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தி அவரை பற்றி இல்லாததையெல்லாம் பேசியிருந்த விஞ்ஞானிகளுக்கு புரிய வைத்து போகலாம் என்றெண்ணி 30 நாட்கள் உடல் அப்படியே இருக்கும், அனைத்து சோதனைகளையும் நன்றாக செய்து கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு உடலை விட்டு போனார் அவர். அவரது உடல் அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.